அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அடுத்து வரக்கூடிய 25 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டங்க. ஏன்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நவக்கிரகங்களில் அடிப்படையாக சொல்லக்கூடிய சூரியன், சனி, சுக்கிரன், புதன் மற்றும் இதர கோள்களினுடைய சஞ்சாரம், பெயர்ச்சி, கூட்டணி, பார்வை, சேர்க்கை பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கையானது சசாஷ்டக யோகத்தை உருவாக்குகிறது. இது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் விபரீதத்தையும் பண கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சில பல விஷயங்களில் அதிரடியான மாற்றங்களையும் ஏற்படுத்த போகிறது. சில ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வரும். அதே மாதிரி மற்ற கிரகங்களினுடைய இயக்கங்கள் பொறுத்து மற்ற விஷயங்கள் அப்படின்னு வரும்போது, அதாவது ஆரோக்கியம், நிதி நிலைமை, உங்களுடைய தொழில், வியாபாரம், உத்தியோகம், இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் அதிரடியான மாற்றங்கள் உருவாக போகிறது. அந்த மாற்றங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த வகையில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகங்களினுடைய அமைப்பு அடுத்து வரக்கூடிய 28 நாட்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்க போகிறது, அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து வரக்கூடிய 28 நாட்கள் அப்படிங்கிறது சூரியன் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அதே சமயம் சனி பகவான் மீன ராசியில் அமைந்திருக்கும். இந்த அமைப்பு சூரியனை பொறுத்த வரைக்கும் சனி 6வது வீட்டில், சனியை பொறுத்த வரைக்கும் சூரியன் 8வது வீட்டிலையும் இருக்கிறதுனால சசாஷ்டக யோகத்தை உருவாக்குகிறது. இந்த யோகம் அப்படிங்கிறது ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களினுடைய சஞ்சாரம், கூட்டணி, பார்வையின் அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல தயக்கம் ஏற்படலாம். தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் தடைகளும் உருவாகலாம். குறிப்பாக மேலதிகாரிகளுடன் மோதல்கள், அப்படி இல்லைன்னா தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உடல்நல பிரச்சனைகள், குறிப்பாக மன அழுத்தம் மற்றும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. தினமும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நாட்டம் செல்லும் போது அதில் ஏதாவது ஒரு தடை, குழப்பம், பதட்டம், இது எல்லாமே உங்களுக்கு நீடித்த வண்ணமே இருக்கும். அடுத்து வரக்கூடிய 28 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டிய காலம். இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு கூட பிற்காலத்தில் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் மிகப்பெரிய பிரச்சனையை அது உண்டு பண்ணலாம். அதனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட பாருங்க. இந்த நேரத்தில் நிதி இழப்பு, எதிர்பாராத செலவுகள், பண பரிவர்த்தனைகளில் சிக்கல்கள், இது மாதிரியான பல பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க. உறவுகளில் தவறான புரிதல்கள், அப்படி இல்லைன்னா மனக்கசப்பும் உருவாகலாம். வாகனம் ஓட்டும் போது, அப்படி இல்லைன்னா பயணங்களில் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. ஏன்னா விபத்து அபாயங்களும் இருக்க பெறுகிறது. அதனால கொஞ்சம் அதிகவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க. உடன் பிறந்தவர்களுடன் மோதல்கள், அப்படி இல்லைன்னா பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருங்க. தொழிலில் தடைகள், குறிப்பாக பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக கண் மற்றும் முதுகு தொடர்பான பிரச்சனைகளும் உருவாகலாம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு காரியத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதீத நன்மையை நீங்கள் உருவாக்கணும். அப்படின்னும் போது நிறைய விஷயங்களில் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதிகமான உழைப்பு, கடின உழைப்பு மட்டுமே தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்படுவது அவசியமான ஒன்று. எல்லா விஷயத்திலையுமே உஷாராக செயல்பட பாருங்க. அப்போ தான் இந்த காலம் ஓரளவுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சில பல விஷயங்களில்
பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன குழப்பங்கள், பொதுவாக குழப்பத்தை வந்து இந்த கிரகங்கள் அதிகரிக்க செய்யும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களை முடிவெடுக்க விடாமல் தடுக்கும். அதனால் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்கள். அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாகவும் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து திடீர் யோகத்தை கூட தங்களுக்கு தர வாய்ப்புகள் ஒரு புறம் இருக்க பெற்றாலும் அந்த யோகத்தை கூட தடுக்கக்கூடிய வகையில் மற்ற கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி அமைய பெற்றிருக்கிறது. அப்படிங்கிறதுனால திட்டமிடல், கொஞ்சம் பொறுமை, இது எல்லாமே அவசியமான ஒன்று. இருப்பினும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது. சில பல பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க. அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வரலாம், ஒன்றன் பின் ஒன்றாக. அதாவது ஒரு பிரச்சனை முடிஞ்சதும் இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கும். அதனால் எதற்கும் நீங்கள் தயாராக இருங்க. ஒரு புறம் பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, பெரிய அளவில் அது உங்களை வந்து பாதிப்படைய செய்யாது. அப்படின்னாலும் கூட ஒரு விதமான குழப்பம், மனப்பதட்டம், இந்த மாதிரியான உணர்வுகள் ரீதியாக வந்து தொந்தரவுகள் இருக்கும். அதனால் உஷாராக இருக்கணும், எதற்கும் தயாராக இருக்கணும் அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சில சுப கிரகங்களினுடைய பார்வை சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் நல்ல அனுகூலங்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குடும்பம் ரீதியாகவும் உத்தியோகம் ரீதியாகவும் ஏற்றத்தாழ்வுகள், பிரச்சனைகள் இருக்க பெற்றாலும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இப்போ புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஆனால் ஏற்கனவே நீங்கள் தொழில் வச்சுருக்கீங்க, வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் கடின உழைப்பின் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த பலனை உங்களால் கண்டிப்பாக அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அரசு தொடர்பாக நீங்கள் ஏதேனும் லோன் வாங்குறீங்க, இல்லைன்னா உதவிகள் கேட்டிருக்கீங்க, இல்லை வேறு ஏதேனும் விஷயம் எதுவாக இருந்தாலும் அரசு தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாக முடியும். ஒரு சிலர் பொறுத்த வரைக்கும் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுவாங்க, அரசு தொடர்பான தேர்வுகள் எழுதுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுபவர்களுக்கும் இது ஒரு சாதகமான காலம். அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து வெளியூர், வெளிநாட்டு பயணங்களும் தங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒருபுறம் ஆன்மீகத்தின் மீதும் உங்களுக்கே அறியாமல் ஒரு உணர்வு, ஒரு ஆர்வம் வந்து அதிகரிக்கும். அதன் காரணமாக பார்த்திங்கன்னா நிறைய கோவில் திருப்பணிகள் மேற்கொள்வீங்க, நிறைய விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க, கோவில் சார்ந்த விசேஷங்களில் நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. அதன் வாயிலாக உங்களுடைய மனம் வந்து திருப்தி அடையும், ஒரு விதமான நிம்மதி கிடைக்க பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். ஒரு சிலருக்கு தானாகவே தேடி வரும், இறை திருப்பணிகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு தேடி வரும். அதை வந்து நழுவ விடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே மாதிரி உற்றார் உறவினர்கள் மூலமாக சில பல பிரச்சனைகள், சிக்கல்கள் வரத்தான் செய்யும். அதற்கு ஏற்றவாறு கொஞ்சம் வந்து அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் பிரச்சனை வருது அப்படின்னும் போது கொஞ்சம் விட்டு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விட்டு கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அந்த பிரச்சனையை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட பலருக்கும் சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்குது. கடந்த காலம் வரைக்கும் ரொம்ப நாளாக திருமணம் தொடர்பான விஷயங்களை வந்து மேற்கொண்டுட்ருக்கீங்க, திருமணம் சார்ந்த வரன் வந்து மேற்கொண்டுட்ருக்கீங்க அப்படின்னும் போது அதில் உங்களுக்கு வந்து சாதகமான நிலைகள் வந்து உருவாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நல்ல வரன் உங்களுக்கு அமையும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வரன் அமையும். ஒரு சிலர் காதலில் இருக்கீங்கன்னா அது திருமணத்தில் முடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் புதிதாக காதல் மலரவும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே காதலிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய புரிதல் விஷயங்களில் கொஞ்சம் உஷாராக இருங்க. திருமணம் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு திருமணம் கைகூட வாய்ப்புகள் இருக்குது. அதாவது காதல் திருமணத்தில் முடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மாணவர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளாகத்தான் இருக்கும், கடினமாக நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த நேரத்தில் வந்து கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக மாணவர்களுக்கு இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம், அதாவது பெண்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் ரீதியாக தொந்தரவு இருக்கலாம். ஒருபுறம் வந்து குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல கொஞ்சம் சிரம
சிரமத்தை எதிர்கொள்வீங்க. வீட்டு வேலை, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, பணியிட சூழல், இது எல்லாத்தையும் சமநிலைப்படுத்துறதுல சின்ன சிரமத்தை எதிர்கொள்வீங்க. அதற்கு ஏற்றவாறு நீங்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது எதிர்பாராத திருப்பங்கள் ஒருபுறம் ஏற்பட்டாலும் நீங்கள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறது மற்றொரு புறம் இருக்க பெற்றாலும், சக பணியாளர்கள் தங்கள் மீது பொறாமை கொண்டு சில பல விஷயங்களில் தங்களுக்கு எதிராக வேலை செய்ய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ளுங்க. உங்களுக்கும் சில நேரங்களில் உயரதிகாரிகளுக்கும் கருத்து வேறுபாடு உருவாகலாம். அந்த நேரத்தில் உங்களுடைய கோபத்தை வெளிக்காட்டாமல் கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க. மொத்தத்தில் இந்த காலம் அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனையோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. இந்த பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் தினந்தோறும் விநாயக பெருமான வழிபாடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது.